அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சாமானிய நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தொகுப்பாளினி பூர்ணிமா. இன்னைக்கு நம்ம நேர்காணல்ல சிறப்பு விருந்தினரா வந்திருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சாமானிய நாகராஜ் அவர்கள். வணக்கம் சாமானிய நாகராஜ். வணக்கம் மேடம். சாமானிய நாகராஜ், இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பாஜகவின் சார்பாக வைஸ் பிரசிடென்ட் போஸ்டுக்கு வந்து சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ அவர் இவ்வளவு மூத்த தலைவர்கள் தமிழ்நாட்டிலேருந்து இருந்தாலும் பாஜகல எதனால சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க? மீண்டும் மீண்டும் தமிழகத்துக்கும் ஸ்கீம்ஸ் மூலமா தமிழகத்துக்கு மோடி அவர்கள் செய்தது பல்லாயிரம் பல கோடிகள். வீடு இல்லாதவங்க வீடு, பாத்ரூம் போது எல்லாம், அது கக்கூஸ் இல்லாமல் கக்கூஸ் வந்து ரொம்ப கேவலமான விஷயம். இது என்ன இப்படின்வாங்க, நீங்கள் வந்து வெளிக்கு போகிறதுன்றது கிராமத்து பெண்ணுக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம் என்னன்ட்டு. ராத்திரி வந்து பாம்பு இருக்குமா இருக்காதான் தெரியாது. அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் தொழில் ஆதரிக்குன்னா முத்ரா லோன், அந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லையும் மோடிஜி தமிழக மக்களுக்கு நிறையா பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டேட்டா என்னன்னா, முத்ரா லோனை அதிகமாக யூஸ் பண்ண ஸ்டேட் வந்து தமிழ்நாடு தான். ஸோ அதே போல் தமிழர்களையும் வந்து அப்லிஃப்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. தமிழகம் வந்து மோடி தமிழகத்துக்கு நிறையா செஞ்சாலும் எம்பிக்களாக நம்ம தமிழக மக்கள் அவருக்கு திருப்பி கொடுத்துருக்காங்கன்னு கேட்டால் இல்லை. அது அரசியல் சூழ்நிலையை வந்து அதுக்கான ஸ்பேஸை வந்து இன்னும் கொடுக்கல. நிச்சயமாக 29 அது நடக்கும் என்று நான் நம்புகிறேன். அதற்காக தமிழகத்தை மோடி அவர்கள் வஞ்சிக்கவே இல்லை. தமிழகத்தை எல்லா விஷயத்திலும் தமிழகத்துக்கு பெரிய பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, அதாவது தமிழகத்தை வந்து அவர் எப்படி குஜராத்தை நினச்சிருக்காரோ அது மாதிரி மனசுக்குள்ளே தமிழகத்தை வந்து நினச்சிருக்கார். எங்கே வந்து போனாலும் தமிழையும் தமிழ் மக்களையும் பற்றி பெருமையாக பேசுறார். தமிழர்களை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தெரியும், முன்னாடி இருந்த வைஸ் பிரசிடென்ட் திரு தன்கர் அவர்கள் ஒரு வின் சுச்சுவேஷனில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு வைஸ் பிரசிடென்ட். பட் ஒரு ரூலிங் பார்ட்டியாக ராஜ்யசபா நடத்துறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ராஜ்யசபா நடத்துகிற அந்த இம்பார்ட்டண்ட்டான வேலைக்கு வந்து ஈக்குவலாக ஒரு ஆள் வேணும் அப்படின்னா அது அண்ணன் சிபிஆர் தான். அதாவது ராஜ்யசபா நடத்துறதுக்கு ஈக்குவலான ஆள் வேணும் அண்ணன் சிபிஆர் நீங்க சொல்லியிருந்தீங்க. ராஜ்யசபா நடத்துறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை. ஏன்னா 2 சைட் பார்ட்டியும் அரவணைச்சு கொண்டு போகணும். ஸோ அந்த குவாலிட்டிஸ் இவருக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படி இருக்குன்னா எதனால இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க எந்த ஆர்எஸ்எஸ் காரியகர்த்தா, நீங்க எஸ்ஆர் சேகரை பார்த்துருக்கீங்க நேரில், இந்த மாதிரி பல பேரை நீங்க பார்த்துருக்கீங்க. ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே எல்லாரையும் அரவணைச்சு கொண்டு போகக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ளவர்கள். நிச்சயமாக பாரத தேசத்துக்கு மேலே ஒரு வெறி உண்டு. இந்தியானா ஒரு வெறி வந்துடும், அவங்களுக்கு தேசியம்னா வெறி வந்துடும். வெறி வரணும், அப்போதான் அது வந்து உண்மையான பாரத ரத்தம். வெறி வரலன்னா நீ எந்த ஊருக்கு பிறந்த, இட்டாலிக்காரிக்கு பிறந்தா அந்த வெறியெல்லாம் வந்திருக்காது. ஆர்எஸ்எஸ் காரர்களுக்கு அன்பும் உண்டு, பாசமும் உண்டு, ஆக்ரோஷமும் உண்டு. எங்கே அன்பு இருக்கோ அங்கே தான் ஆக்ரோஷமும் இருக்கும். சிபிஆர் அவர்களை பொறுத்தவரை நம்ம இப்போ அண்ணாமலை அண்ணன் எண்மண் எண் மக்கள் யாத்திரை போனார், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 2003 வந்து அவர் வந்து ஒரு யாத்திரா போயிருக்கார். ஒரு ரத யாத்திரா பண்ணி நிறைய ஊருக்கு வந்து டிராவல் பண்ணியிருக்காரு. சிபிஆர் அவர்கள் கலைஞரிடம் க்ளோஸா பழகக்கூடிய நபர், ஜெயலலிதாவிடம் க்ளோஸா பழகக்கூடிய, கம்யூனிஸ்டிடம் க்ளோஸா பழகக்கூடிய நபர், காங்கிரஸ்டிடம் க்ளோஸா பழகக்கூடிய நபர். மோடி அவர்கள் எல்லாரும் வந்து மோடி 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 மோடின்னு 2010 பேச ஆரம்பிச்சாங்க. 2004-5 மோடியை வைத்து தமிழகத்தில் கூட்டம் நடத்தியவர் சிபிஆர் அவர்கள். இது எப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் ஆல். மோடிக்கும் பிடித்த ஒரு நபர், அமித்ஷாவும் சிபி ராதாகிருஷ்ணனுக்கும் ஒரு தனி ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று இருக்கு, அவருக்கும் பிடிச்ச நபர். சரி, காங்கிரஸ் கட்சி ராஜ்யசபா உறுப்பினர் எல்லாருக்கும் வந்து ஒருத்தர் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா அவரையும் பிடிச்ச ஒரு நபராக இருக்காரு. தமிழ்நாட்டில் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக நட்பு பாதிக்கக்கூடிய நபர். க்ளோஸ் ஃப்ரெண்ட்னா அதுக்காக வந்து தப்பா இல்லை. ஸோ எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய ஒரு நபர். ஆர்எஸ்எஸ் காரியகர்த்தா, கிட்டத்தட்ட 40 வருடம் அவருடைய வாழ்க்கையே தமிழக மக்களுக்காக, சோசியல் சர்வீஸ்க்காக வாழ்க்கையை வந்து அர்ப்பணித்தவர். கல்யாணம் பண்ணிக்கல, குடும்பம் கிடையாது. அவரோட ஒரே குடும்பம் வந்து தமிழ்நாடு மக்கள் தான். அவரோட ஒரே ஃபேமிலி மெம்பர் யார் தெரியுமா? பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் தான். அவருக்கு வேற யாரையும் தெரியாதுங்க. பாரதிய ஜனதா கட்சியை விட்டு யாருமே அவருக்கு தெரியாது வெளில. அவர் தெரிஞ்சதெல்லாம் பிஜேபி ஆட்கள், இந்த ஆளு அந்த ஆளு, இவர் அவரு, அப்படிதான். வேற எதுவுமே கிடையாது. ரொம்ப முக்கியமான சாதனையில் வந்து கோயம்புத்தூர் பாம்பு பிளாஸ்ட் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு, நேற்று கூட தந்தி விவாதத்தில் நான் சொன்னேன், ஒரு 8 பேர் கமிட்டி ஒன்று போட்டாங்க பாரதிய ஜனதா கட்சியிலேருந்தும். ஏன்னா இஸ்லாமியர் கமிட்டி வந்து பீஸ் கொண்டு வரதுக்காக பண்ணாங்க. ஏன்னா அப்போ ஒரு சலசலப்பு இருந்தது முதல் 2-3 மாதங்கள். அப்போ அந்த கமிட்டியை வந்து இவர் லீட் பண்ணி அந்த பீஸ் கொண்டு வரதுக்கு ரொம்ப முக்கியமான நபராக இருந்தவர் சிபி ராதாகிருஷ்ணன். சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தமிழகத்தை சார்ந்தவர். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்திலேருந்து ஒருத்தர் வந்து வைஸ் பிரசிடென்ட் ஆறாரு அப்படின்னா தமிழகத்துக்கே அது ஒரு பெருமை அப்படின்னு சொல்லலாம். தமிழகத்தோட பொக்கிஷம் அப்படின்ட்டு கூட சொல்லலாம். கரெக்டா? ஸோ
இந்த பொக்கிஷத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சரி, இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையில இந்த பொக்கிஷம் வந்து ராஜ்யசபால இருப்பது ரொம்ப, ஏன்னா வைஸ் பிரசிடென்டோட ரோல் வந்து ராஜ்யசபால நான் திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்லி ராஜ்யசபா 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 சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா 3 முக்கியமான பாம் வரப்போகுது. அது என்னன்றதை நீங்க பாப்பீங்க. அதற்கு எல்லா கட்சியும் அரவணைச்சு கொண்டு கூடிய ஒரு ஆள் தான். அந்த இடத்தில் சிபிஆர் அவர்கள் ஒரு படி மேல் நிற்பார். அவர் பொக்கிஷம் தான், அதுல எந்த ஒரு டவுட்டும் யாருக்கும் கிடையாது. பிளஸ் இந்த நட்பு பாதிக்கிறார் பாத்தீங்களா எல்லார்ட்டையும், அது ஒரு அட்வான்டேஜ். ஒண்ணுமே இல்லை. நேற்று பாத்தீங்கன்னா வந்து ஜெகன்மோகன் ரெட்டி வந்து சிபிஆர் என்ன வராரா, ஓகேப்பா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா, மோடி சொல்லிட்டார் சிபிஆர் என்ன வரல, எனக்கு எந்த பிரச்சனை ஆல்ரெடி கிரண்டர். ஸ்டாலினை தவிர இங்க இருக்க தமிழ்நாடு முதலமைச்சரை தவிர மற்ற எல்லாம் ஆதரிச்சிருவாங்க, அது எந்த டவுட்டும் கிடையாது. பட் மறைமுகமாக ஸ்டாலினும் ஆதரவிப்பார்ன்றதை நான் நினைக்கிறேன். மோடிஜி அவர்களின் நம்பிக்கையின் பாத்திரமாக திகழ்பவர் சிபி ராதாகிருஷ்ணன் ஐயா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மோடிஜி நம்பிக்கையின் பாத்திரமா திகழ்றது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னா நீங்க அவர்கிட்ட பேசணும் அப்படின்னாலே கொஞ்சம் உங்களுக்கு ஸ்டஃப் இருந்தா மாத்திரம்தான் அவர்கிட்டே உங்களால போக முடியும் அப்படின்னு சொல்றது உண்டு அரசியல் வட்டாரங்கள்ல. ஸோ அப்படி மோடிக்கு நம்பிக்கையின் பாத்திரமா திகழ்றதுக்கு இவருக்கு என்னெல்லாம் குவாலிட்டிஸ் இருக்கிறனால அவர் நம்பிக்கையின் பாத்திரமா திகழ்றாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? முதல்ல பாரத தேசத்தின் மேல் சிபிஆர் வைத்திருக்கும் அன்பு வந்து ரொம்ப பெருசு. மக்கள்கிட்ட ரொம்ப க்ளோஸா பழகக்கூடிய, ரொம்ப சொல்லணும்னா ஏழை ஜனங்களுக்கு நிறைய செஞ்சிருக்காரு. ஏழை ஜனங்களுக்கு வந்து அவர் செய்தது வந்து மிகப்பெரிய ஒரு அர்ப்பணிப்பு. நீங்க கொங்கு மண்டலத்துல போய் இன்னைக்கு பல அரசியல்வாதிகள் இருப்பாங்க கொங்கு மண்டலத்துல, செகண்ட் லெவல் பொலிட்டீஷியன்ஸ். நீங்க யாரால கட்சிக்கு வந்தீங்கன்னு கேட்டா ஒரு 100% கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 60% இவர் பேர் தான் சொல்லுவாங்க. கட்சியை வளர்த்தவர். நீங்க கொங்கு மண்டலம் வந்து பாஜகவுக்கு வந்து ஒரு பெரிய கோட்டையா இருக்கு, ஒரு 15-20% ஓட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு காரணம் அதற்கு இவர் போட்ட அஸ்திவாரம் மிக பெருசு. அதோட லாயல்டி டுவர்ட்ஸ் பார்ட்டி, நான் ஓப்பனா சொல்றேன், அவருக்கு அதிமுகவிடமிருந்தும் ஜெயலலிதா அம்மாவிடமிருந்தும் அழைப்பு வந்தது, திமுகவிடமிருந்தும் அழைப்பு வந்தது. ஏன்னா அவர் பிராமணர் கிடையாது. நிறைய பேர் சிபி ராதாகிருஷ்ணன் பிராமணர் நினைச்சிருக்காங்க, அவர் ஓபிசி கம்யூனிட்டி. நம்ம மோடி அவர்கள் எப்படி ஓபிசியில் இருக்காரோ இவரும் ஒரு ஓபிசி கம்யூனிட்டியை சேர்ந்தவர் தான். இது எல்லாத்தையும் தாண்டி ஆர்எஸ்எஸ்ஸின் வளர்ப்பு. ஆர்எஸ்எஸ்ஸின் வளர்ப்புனாலே மோடி அவர்களுக்கு ஒரு தனி பாசம். அதுல கட்சிக்கு நேர்மையா இருந்திருக்காரு, மக்களுக்கு சேவை செஞ்சிருக்காரு. அதோட வந்து மக்கள் மேல ஒரு மிகப்பெரிய அன்பு கொண்டவர் சிபிஆர். வேற என்ன குவாலிட்டிஸ் வேணும் புரியுமா? அதோட ரொம்ப முக்கியம், திருப்பியும் சொல்றேன், இந்த வீடியோல 4வது வாட்டி 5வது வாட்டியே சொல்றேன், ராஜ்யசபாவை நடத்தக்கூடிய மிகப்பெரிய ஸ்கில் செட் உள்ளவர் அவர். 4 லாங்குவேஜ் தெரியும், தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி. ஹிந்தி வந்து அவரால் எழுதி பேச தெரியும், ஃபுல்லா தெரியும். எழுதி பேச அவர் ஹிந்தி தெரியும், ரைட்? ஸோ எல்லா குவாலிட்டிஸும் அவர் வளர்த்துக்கிட்டார். அதனால நிச்சயமா மோடியின் நம்பிக்கை பாத்திரத்தில் அவர் எப்பவுமே இருப்பார். இந்த வைஸ் பிரசிடென்ட்ல நாளைக்கு எல்லாத்தையும் விட்டு அவர் எங்கேயாவது வந்து நான் போறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாலும் அவர் நினைத்தால் மோடியிடம் பேச முடியும், மோடி நினைத்தால் அவரிடம். மிகவும் அருமையான பதில் நாகராஜ். அவர் வந்து மகாராஷ்டிராவோட கவர்னரா இருந்தார், கரெக்டுங்களா? ஸோ அந்த கவர்னர் பீரியட்ல அவர் நிறைய செஞ்சிருந்தா மகாராஷ்டிரா சைட்ல போய் கேட்டிங்க அப்படின்னா சொல்றாங்க. ஸோ அதை பத்தி ஏதாவது சொல்ல முடியும்? மகாராஷ்டிரால ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் பாலிடிக்ஸ். ஓகே, கிரிட்டிக்கல் பாலிடிக்ஸ். அந்த கிரிட்டிக்கல் பாலிடிக்ஸை கவர்னர் நினைச்சிருந்தா என்ன வேணா பண்ணிருக்கலாம். உண்மை. அவர் பாஜக சார்பா நடந்துக்கல, நிறைய பேருக்கு தெரியாது. அவர் வந்து பிஜேபிக்கு சார்பா நடந்துக்கிட்டாருலாம் சொல்லுவாங்க. கட்சி பேதமின்றி மொத்த பாலிடிக்ஸ் பேலன்ஸ் பண்ணிட்டு போனார். அது வந்து ரொம்ப விஷயம். எனக்கு வந்து அவருடைய ரோல்ல வந்து நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, காயர் போர்டு சேர்மனா வந்து அவர் வந்து உங்களுக்கு தெரியும், அவர் எம்பியெல்லாம் இருந்திருக்காரு. ஆல்மோஸ்ட் அவர் வந்து மந்திரி ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. உங்களுக்கு தெரியும், தேசிய கட்சிகள்லாம் வந்து ஒரு பாலிடிக்ஸ் இருக்கும். அந்த பாலிடிக்ஸ்ல வந்து ஹி வாஸ் சாலன். அதான் உண்மை. அவரை வந்து முழுகிட்டாங்க அந்த நேரத்தில். அப்புறம் காயர் போர்டு கொடுத்தாங்க. காயர் போர்டில் வந்து மிக முக்கிய ரிஃபார்ம்ஸை கொண்டு வந்தார். 2004 மிக முக்கிய ரிஃபார்ம்ஸை கொண்டு வந்தார். அதோட மோடியும் சிபி ராதாகிருஷ்ணனோட நட்பு வந்து ஒரு பெரிய நட்பு. த ஜேர்னி கோஸ் ஃப்ரம் த பேசிக், அந்த சைல்டுஹுட் ஆர்எஸ்எஸ். அந்த சைல்டுஹுட் ஆர்எஸ்எஸ் டேஸ்லேருந்து அந்த நட்பு வந்து இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கு. பாருங்க, அவர் பிரைம் மினிஸ்டராக இருக்காரு, இவங்க வந்து வைஸ் பிரசிடென்ட்டாக இருக்காங்க. இது டிஎம்கே மாதிரி வந்து அப்துல் கலாம் என்றால் கலகம் சொல்ற ஒரு விஷயம் கிடையாது. நீ தமிழர்கள் மோடிக்கு வந்து எம்பி கொடுத்துருக்காங்களா இல்லையான்றது தெரியாது. ஆனா மோடி தமிழர்களை மீண்டும் மீண்டும் பெருமைப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அதுதான் உண்மை. மிக்க நன்றி நாகராஜ். அதாவது சிபிஆரை பத்தி ரொம்ப அழகா, தெளிவா, திருத்தமா, ஏன்னா ஒருத்தர் வந்து வைஸ் பிரசிடென்ட் கேண்டிடேட் அப்படின்னா சும்மா எதுக்கு சூஸ் பண்றோம் அப்படின்னே தெரியாம நிறைய பேர் இருப்பாங்க, சரிங்களா? ஆனா இவரை பத்தின இவ்வளோ பெரிய பேக்ரவுண்ட அதுவும் குறுகிய நேரத்துல ரொம்ப அழகா சொன்னதுக்கு மிக்க நன்றி.